அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விநாயகா போற்றி, குருவே சரணம். இப்போ இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வியூவர்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பரிவர்த்தனை பத்தி வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ, ஓகேங்களா? பரிவர்த்தனை, சரிங்களா? பரிவர்த்தனை என்றால் என்ன? பரிவர்த்தனைனா இப்போ கிரகங்கள் தங்களுக்குள்ளாக தன்னுடைய ஆட்சி வீடுகளை மாற்றிக்கொள்ளும் நிலைதான் பரிவர்த்தனை, சரிங்களா? கிரகங்கள் தங்களுக்குள்ளான வீடுகளை மாற்றிக்கிறது, அதாவது அவங்க இங்க வர்றதும் இவங்க அங்க போறதும். சோ எப்படிங்கிறத உங்களுக்கு நான் ராசி கட்டத்தின் மூலியமா விளக்குறேன். ராசி கட்டம், சரிங்களா? ராசி கட்டம், இந்த ராசி கட்டங்கள்ல இந்த ராசிகளுடைய அதிபதிகள் கிரகங்கள் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வருவாரு, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வருவார், சரிங்களா? இப்ப செவ்வாய், இங்க சுக்கிரன், இங்க புதன், சரிங்களா? இங்க புதன், இங்க பாத்தீங்கன்னா சந்திரன், இங்க சூரியன், இங்க புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, குரு, சரிங்களா? ஆட்சி கிரகங்கள் அப்படின்ட்டு இந்த கிரகங்கள் நம்ம ஆட்சி கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ பரிவர்த்தனை அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இங்க சந்திரன் இருக்கு, இங்க செவ்வாய் இருக்கு, இல்லைங்களா? இப்போ இந்த செவ்வாய எடுத்துருவோம், இந்த சந்திரனை எடுத்துருவோம், சரிங்களா? இங்க இருந்த சந்திரனை இங்க கொண்டு போடலாம், சரியா? இங்க சந்திரன், இங்க இருந்த செவ்வாய இங்க போடுவோம், சரிங்களா? செவ்வாய், சரிங்களா? அப்போ இங்க இருந்த கிரகம் இங்க வந்துச்சு, இங்க இருந்த கிரகம் இங்க போயிடுச்சு, சரிங்களா? அப்போ இவங்களுக்குள்ள இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. இந்த இடமாற்றத்தின் பெயர் தான் பரிவர்த்தனை, சரிங்களா? பரிவர்த்தனைனா பண்டமாற்று பரிவர்த்தனை சொல்லுவோம் இல்லையா முற்காலத்துல. சோ அது போலதான் பரிவர்த்தனை, இடம் மாறி இருக்காங்க. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ சந்திரன் தன்னுடைய வீடுகள்ல இருக்கும் போது பாத்தீங்கன்னா முழுமையான வேலை செய்வார். அவரோட சொந்த வீட்டுல என்ன செய்யணும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். அதே போல செவ்வாய் இந்த இடத்துல இருக்காங்கன்னா இவங்களுடைய இடத்துல இவங்க என்ன வேலை செய்யணும் அப்படிங்கறது இவங்க நல்லாவே தெரியும். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சந்திரன் செவ்வாயோட வீட்டுல இருக்கு, சரிங்களா? சந்திரன் செவ்வாயோட வீட்டுல இருக்கு. இப்போ என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற சந்திரன் நம்ம வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவார் அப்படின்ட்டு செவ்வாய் நினைச்சிருப்பாரு, சரிங்களா? அதே போல இந்த சந்திரன் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வீட்டுல செய்யக்கூடிய வேலைகளை செவ்வாய் பகவான் சிறப்பா செஞ்சு முடிச்சிருவார் அப்படின்ட்டு சந்திரன் நினைச்சிருப்பாரு, சரிங்களா? அப்போ இவங்க இடம் மாறினாலும் அந்தந்த இடத்துல வேலை நடந்து முடிஞ்சுன்னு நினைப்பாங்க. ஆனா அது நடக்காது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா அமையும், சரிங்களா? அப்போ ஏமாற்றம் நமக்கு எந்த வழியில வருது அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய காரகத்துவங்கள் வழியில நமக்கு ஏமாற்றங்கள் வரும், சரிங்களா? சந்திரனா பாத்தீங்கன்னா நீர் கிரகம், சரிங்களா? நீர்நிலையில ஏமாற்றம், அல்லது தாயில ஏமாற்றம், ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். செவ்வாய்னா சொத்து பத்துக்காரங்க, சகோதரக்காரங்க, சோ இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஏமாற்றம் அப்படிங்க நடக்கும். சரி, ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இன்னொரு கிரகம் எடுத்துக்குவோம், சரிங்களா? இப்போ புதன், இங்கே குரு, இங்க புதனை போட்டுடலாம், இங்க குரு பகவானை போட்டுடலாம், சரிங்களா? இப்போ
இங்க இருந்த கிரகம் இங்க வந்துச்சு, இங்க இருந்த கிரகம் இங்க போயிடுச்சு. சரிங்களா? இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையா இருக்கு. இது வந்து பாதகம் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்து திரிகோணத்துல இருக்கு. சரிங்களா? பட் வந்து புதன் இங்க வந்துட்டாரு, குரு அங்க போயிட்டாரு. இவங்களுக்குள்ள வந்து ஒரு பரிவர்த்தனை நடந்திருக்கு. சரிங்களா? இவங்களுக்குள்ள கிரக பரிவர்த்தனை நடந்திருக்கு. அப்ப இதுவும் வந்து ஒரு வகையான ஏமாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? ஏமாற்றம். சோ இததான் வந்துட்டு பரிவர்த்தனை அப்படின்னா ஏமாற்றம் அப்படின்னு சொல்லி நம்ம சார் சொல்லுவாங்க. பரிவர்த்தனை அப்படிங்கிறது இடம் கிரகங்கள் தங்களுக்கு உண்டான ஆட்சி வீடுகளை மாற்றிக்கொள்வது பரிவர்த்தனை என்று பொருள். சரிங்களா? புரிஞ்சா? ஓகே. உங்களுக்கு ஏதாவது புரியல, சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லக்கூடிய ஒரு நிலையில உங்களை நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.